குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாள் அனைவருக்குமே ஆங்கில வருடப்பிறப்பான முக்கியமான நாளாக இருந்தால் அன்றைய நாளிலிருந்து எல்லோருமே ஒரு புதிய நாளாக துவக்கத்திலிருந்து உங்களுடைய ஆரம்ப நாள் முடியும் வரை எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்தீங்களோ அது இந்த நாள் கணிக்கட்டுங்க. உங்களுடைய ஞான போதனையை குருவின் போதனையாக எடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை செதுக்கும் பொழுதெல்லாம் உங்கள் கையில் உளி இருப்பதும் உங்கள் கையில் இருக்கும் சுத்தியும் எப்படி உங்களை நிர்ணயம் செஞ்சதுங்கிறதுக்கான ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை வடித்த இடமும் சரி, உங்களை வடிக்கப்படாமல் நீங்கள் முழுமையற்றதாக தெரிந்த இடமும் சரிங்க. இனி வரும் காலங்களில் உங்களை வடித்து நீங்களே ஒரு முழு உருவமாய் முழு சிலையாய் உங்களுக்குள் கருவறையில் அமரும் மாபெரும் பொக்கிஷமாய் மாறும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கான மாபெரும் துவக்க நாளாக கூட அமையட்டுங்க. ஒரு பாக்கியவான் உங்களிடம் வந்து முக்கிய ஞான உபதேசம் கொடுத்து நீங்கள் அந்த ஞானத்தின் அதிபதி என்ற தத்துவத்தை உங்களுக்குள் உங்களின் அகக்கண்ணை திறந்து இன்று நாளிலிருந்து இறுதி ஆண்டுகள் முடியும் வரை, அதாவது இந்த வாழ்நாளின் இறப்பு காலம், அதாவது உடல் இறப்பின் ரகசியம் மறையும் வரை மறுபிறப்பு என்பது எனக்கு கிடையாது, நான் ஒரு முறை பிறந்தவன் தான், மீண்டும் அறுபிறப்பும் எனக்குள் இருந்ததே ஆசீர்வாதமாய் கிடைத்து விட்டது என்று முழுமையாய் உணரும் ஒவ்வொரு தத்துவ நாட்களிலும் உங்களை நீங்கள் உணர்ந்தால் போதும், உங்களுள் இருந்து அவரே உங்கள் அகக்கண்ணாய் வெளிப்படுவாராக. மீண்டும் உங்கள் கண் திறந்ததற்கான ஆட்சி பீடத்தில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அதே உங்கள் தத்துவத்தில் நீங்களே அதிபதியாகவும் இருப்பீர்களாக. மீண்டும் எங்களுடைய இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் மீண்டும் நீங்களே அதீத துவக்க நாளாக இருந்தால் அதில் நாயகர்களாகவும் நாயகிகளாகவும் உங்களையே நாங்கள் மறுபிறப்பெடுக்க வைக்கிறோங்க. இது குருவின் உச்சஸ்தானத்திலிருந்து மீண்டும் யாரெல்லாம் இந்த ஆண்டு பிறப்பின் இறுதி கடாட்ச புதல்வர்களாகும் பட்சத்தில் உங்கள் அனைவருக்குமே குருவின் ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களின் மலர் மேடையிலிருந்து முழு மலர்களாய் புத்த மலர்களாய் மலர்வீர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.